Hello guys, Assalamualaikum. Welcome to Kutima's Kitchen. நான் தான் உங்க குட்டிமா. இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைல்ல பூரி மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் பூரிக்கு தகுந்த மாதிரி மாவை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுல நான் தேவையான அளவுக்கு சோடா பவுடர், சுகர், மைதா மாவு, சால்ட் ஆட் பண்ணி பிணைஞ்சு வச்சிருக்கேன். இது half an hour ஊறட்டும். அது கூட நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அடுத்த இன்கிரீடியன்ஸ் இது உருளைக்கிழங்கு நான் நல்லா பாயில் பண்ணி நல்லா பசு வச்சிருக்கேன். கொஞ்சமா மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகு, தேவையான அளவுக்கு பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை. ஃபர்ஸ்ட் கேஸ் ஆன் பண்ணி சீச்சை வச்சுக்கலாம். தட்டி சூடானதும் ஆயில் ஊற்றி கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம். எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா இறக்கிக்கலாம். பச்சை மிளகு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். லைட்டா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். வச்சிருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கொதிச்சு வரட்டும். ஓகே, இது நல்லா கொதிச்சிருச்சு. கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம மசாலா ரெடி. கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான மாவு பிறச்சியாச்சு. கேஸ் ஆன் பண்ணி சீச்சட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். என்ன சூடானதும் மாவு போட்டு எடுத்துக்கலாம். மாவு போட்டுக்கலாம். பூரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நம்மளோட பூரி மசாலா ரெடி. இதே மாதிரி உங்களோட வீட்லயும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை. அஸ்ஸலாமு அலைக்கும்.